மஞ்சள் லைட்டு போடக்கூடாதா? மூஞ்சியை பார்க்க மேற்கொண்டு பேய் மாதிரி இருக்க போகுது. இப்போதான் நீங்கள் வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு வெள்ளை பேய் மாதிரியே தெரியுவேன். பேசாம இரு, கரெக்டாக மண்டையை புழக்க போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்களே நல்லா இருந்தால் நாங்கள் என்ன நல்லா இருக்க முடியும்? முதல் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் ஒருக்கம் தான் அழகாக உட்காந்துருக்காங்க. 80 பேர் உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா? சரி அந்த பக்கம் வலியுது. சரி ஆரம்பிச்சிருவோமா? மச்சிக்கோ ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவன் உனக்கு நல்லா கொடுத்துருக்கான். என்னது பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. எனக்கு கோவம் வந்து பொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதனால ஒண்ணு இல்லை. ஒரு பயம் வைக்கிறாளா இல்லையா? என்ன பார்க்குற? என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? நீ ரொம்ப அழகா இருக்க. அழகா இருக்க. என்ன தெரியும்? பையனா பொண்ணா? பையன் தானே. இனிமேல் நாம் எடுத்து தான் நிற்கிறேன். உனக்கும் அந்த சந்தேகம் எனக்கு சந்தேகம். அதனால் கூப்பிட்டு வச்சு கேட்போம். அழகா பொண்ணா? சரி சரி சரி. அதான் என்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கா. சரி வச்சுக்கால விட்டாச்சு. அடுத்ததாக வேறு மாதிரி மாற்றி விடுவோமா? எப்படி? ஏன் நீங்க ஏதோ ஒரு மாதிரியே உட்கார்ந்திருக்கீங்க? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கீங்களா? நீங்க என்ன மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்படி கிடையாது, கொடூரமா இருக்கா? அது நான் வேற சொல்லணுமா? என்ன அப்படி சொல்றேன்? என்ன போய் கொடூரம்? ஏமா நான் கேக்குறேன். எது கிடைக்காதுன்னு நம்ம மன வருத்தம் இல்ல. அப்படி இல்ல. உங்களை பார்த்தனே அதிர்ச்சி. இப்படி ஒரு அழகா ஹலோ ஹலோ போதும் போதும். நாடகம் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்பவே அல்வா கிண்ட ஆரம்பிச்சு அந்த வெடியில வரைக்கும் கிண்டணும். பொறுமையா இருங்க. பாதி சீனுக்கு மேல கிண்டலாம். எல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. இதை சொல்ல வேண்டிய கடமை. மச்சான பாரடி மச்சமுள்ளாடி மச்சான பாரடி மச்சமுள்ளாடி மாகடி
உடனே உடனே பாட்டாங்க இன்னும் நாங்கள் ரசிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாடகம் பார்க்க வந்திருக்கோம். நீங்க நாடகம் பார்க்க வந்திருக்கீங்களா? என்னங்க அப்படி சொல்றீங்க? உண்மைதாம்மா. இப்பவே இப்படி சொன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்படி இல்லை, இந்த மாதிரி டான்ஸ்களை வரும்போது உட்காந்து ரசிப்போம். போதும் போதும், அல்வா கிண்ட வேணா. சரி வாசிக்கடா. மறுபடியும் வாங்க. மறுபடியும் அதே மாதிரியா? என்னம்மா பொண்ணு பிள்ளைங்க அம்மி கொடுக்க கூடாது, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. என்ன நல்லா இருக்குமா? உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சரி. ஐயோ சூப்பர். எனக்கு நிக்கும் போது உங்களுக்கு நிக்குதுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒண்ணு வருது? அதெல்லாம் வரக்கூடாது. ஏமா ஒரு இதுதாம்மா ஆர்வம். நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க நிக்கும் போது அங்கே இப்ப நிக்கிதா? சரி. எல்லாம் கரெக்டா இருக்குமா? ஏன் வண்டி நல்லா போயிட்டு இருக்கு. என்ன இப்பதானே சந்திக்கிறீங்க, அதனாலதான் கேட்டேன். குழப்பமா இருக்கும்.
தேசிய பிள்ளைங்க தான். என்னையோ சேர்த்து ஆடுறாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன? மை மறந்துட்டேன். அதாவது எல்லா ஒரு டான்ஸில் பார்க்கும்போது ஒன்றையும் பார்க்கும்பொழுது வாங்குற காசுக்கு உழைக்கிறியே ஆடுறியே அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷம். பெருமையாக தானே சொல்கிறேன். அதெல்லாம் இது உண்மையான விஷயம். அது வரைக்கும் டான்ஸர் நடிக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு விழாக்கள் சாராக பொன்னாடை இணைத்து மாலை இணைத்து பெரும்படுத்துகிறார். சிரித்து சிரித்து என்னை பயந்துட போறாரு அவரு. இருங்க, 2 பேர்ல யார் போறது முயற்சி. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு தாம் தூம் தையா சிரிச்சிட்டாரு. தேனூர் கிராமத்தில் பானா வேல்முருகன் சார்பாகவும் லட்சுமி சார்பாகவும் தஞ்சாம்பேட்டை சேர்ந்த ஆல்ரவுண்டு வாசிக்கும் அழகு அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பொன்னாடை எடுத்து பெருமைப்படுத்தி அன்புள்ளத்திற்கு தம்பி அழகிறவர் சார்பாக நன்றி. போடி தேக்கையில் ஒரு மாலையை மட்டும் போட்டு மஞ்சள் தண்ணியை ஊற்றினா வேலையை முடிச்சிடலாம். எனக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.